ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் சசி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். இன்றைக்கி வந்து ஒரு விளாக் தான் வந்து பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இந்த விளாக் பார்த்தீங்கன்னா 29ஆம் தேதி தமிழ்நாடு ஃபுல்லாக லீவ் விட்டுருந்தாங்க இல்லையா ஸ்கூலில், அன்றைக்கி எடுத்த விளாக் தான். காலையிலேருந்து நான் பெருசாக ஒன்றும் விளாக் எடுக்கலை. பாப்பாவுக்கு ஸ்கூல் லீவ் தான், இன்றைக்கி அவளும் வீட்டில் தான் இருக்கான். மதியானம் லஞ்சு சாப்பிட்டுட்டு ஒரு 2 மணிலேருந்து விளாக் எடுத்துக்கிட்டு இருக்கேன். காலையிலேருந்து பெருசாக வந்து எங்கள் ஊரில் மழையெல்லாம் வந்து கிடையாது. அது ஒரே மாதிரி லைட்டாக சாரல் மழைன்னு சொல்லலாம், அந்த மாதிரி தான் மழை வந்து பெஞ்சிட்டு இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகி கொஞ்சம் நல்லாவே பெய்ய ஆரம்பிச்சிருக்கு. ரொம்ப பெரிய மழையெல்லாம் கிடையாது, ஓரளவுக்கு நார்மலாக வந்து பெய்யுது. ஒரே மாதிரி ஆனால் பெஞ்சிட்டே இருக்குது. கிளைமேட் வந்து நல்ல, ஆனால் குளிர் வந்து மழையை விட குளிர் வந்து அதிகமாக இருக்குது எங்கள் ஊரில். செவரை தொட்டாலும் சரி, ஒரு தரையில் நடக்கவே முடியல. செப்பல் போடாமல் தரையில் நடக்க முடியலை. கை கழுவுனா பாத்ரூம் கூட நம்மளுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அந்த அளவுக்கு வந்து குளிர் வந்து பயங்கரமாக இருக்குது. எங்கள் ஊரில் தான் குளிர் இந்த அளவுக்கு இருக்கா என்னங்கிறது எனக்கு தெரியல. யார் ஊர்லலாம் குளிர் வந்து அதிகமாக இருந்தது, மழை வந்து அதிகமாக இருந்ததுன்னு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் இப்போ மழையை காமிக்கிறேன் பாருங்கள். கிளைமேட் இப்படி தான் இருக்குது இன்றைக்கி ஃபுல்லாகவே. மழை வந்து ஒரு மாதிரி ஒரே மாதிரி பெஞ்சிக்கிட்டே தான் இருக்குது. மதியானம் லஞ்சுக்கு கத்திரிக்காய் வச்சு புளிக்குழம்பு பண்ணியிருந்தேன். அப்புறம் முட்டை வச்சு முட்டைக்கோஸ் பொரியல், அதுக்கப்புறம் கொஞ்சம் பச்சி மாவு மிக்ஸ் இருந்ததா, அதை வச்சு வெங்காய பக்கோடா மாதிரி வந்து போட்டாச்சு. அதுதான் இன்றைக்கி லஞ்சு. பாப்பாவை நானும் சாப்பிட்டோம். இல்லை, சும்மாவே தரையில் உட்கார முடியலன்னு இந்த மாதிரி ஒரு பெட்டு தான், அது பெட்ஷீட் வந்து விரிச்சு இதில் தான் வந்து உட்காந்துருக்கோம். ஃபுல்லாக தரையில் வைக்கவே முடியல, காலை அந்தளவுக்கு வந்து குளிராக இருக்குது. இது போட்டுட்டு இழுத்து போத்திக்கிட்டு டிவியை பார்த்துக்கிட்டு தான் படுத்துருக்கோம். எந்த வேலையுமே வந்து செய்யலை இன்றைக்கி. இந்த அளவுக்கு தான் மழை வந்து பெஞ்சிக்கிட்டு இருக்குது. ஆனால் இது கொஞ்சம் ஸ்பீடாக மழை பெய்யுமா என்னங்கிறதெல்லாம் தெரியலை. ஆனால் நல்ல கூலிங் தான், நல்லா இருண்டுருக்கு பாருங்கள். கிளைமேட்டே இப்படி தான் இருக்குது. இப்போ மதியம் கரெக்டாக 2 மணியில் மதியான டயத்தில் மற்ற நாளில் எடுத்தால் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா? இப்போ பாருங்கள், நல்லா இருண்டு போயிருக்கு. பாப்பா வந்து கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் குளித்து முடிச்சுட்டு தலையை காய வச்சுட்டு உட்காந்துருந்தா. அவள் வந்து அவள் ரூமை கொஞ்சம் டெக்கர் பண்ணலான்னு சொல்லிட்டு அவளுக்கு முடிஞ்ச அளவுக்கு என்னென்னமோ வரைய முடியுமோ எல்லாத்தையுமே வரைஞ்சி அப்படியே செவத்தில் வந்து ஒட்டி வச்சுருக்கா. அதுக்கப்புறம் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா சுவிட்ச் போர்டு மேலே பார்த்தீங்கன்னா 2 சுவிட்ச் போர்டுலையுமே பார்த்தீங்கன்னா நல்லா ட்ராயிங் பண்ணி வச்சுருந்தா. இது ரெண்டுமே எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் சொல்லுங்கள். ரெண்டுமே நல்லா இருந்தது. அவள் வந்து அங்கங்கே வந்து இப்போ தான் வந்து இது எல்லாமே வந்து மேக் ஓவர் பண்ணிகிட்டு இருக்கா. அந்த இடத்துல வந்து இதெல்லாம் அவளே வந்து வரைஞ்சி அவளே ரெடி பண்ணது தான். இது எல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் சொல்லுங்கள். இந்த வால் போஸ்ட்டு ஆன்லைனில் 300 400 விற்கிது. இவள் வந்து அவளே வந்து ரெடி பண்ணங்கிறதுனால எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. காசும் மிச்சம், அவளுக்கும் ஒரு கிரியேட்டிவிட்டி வந்த மாதிரி இருந்துச்சு. அப்படிங்கிறதுனால அவளே ரெடி பண்ணி இதை வந்து செஞ்சு ஒட்டிக்கிட்டு இருந்தா. நல்லா தெரியுது, சூப்பராக இருக்கு. ரூம் ரெடி ஆயிடுச்சு. அது கண்ணாடியில் வேற ரெஃப்ளெக்ட் ஆகுது. ஓகே ஓகே. இப்போ நான் என்ன பண்ண போறேன் பார்த்தீங்கன்னா, தீபாவளிக்கு வாங்கின குலோப்ஜான் மிக்ஸ் வந்து அப்படியே இருக்குது. சரி, அதில் வந்து ஒரு பாக்கெட் வந்து இப்போ பண்ணுவோம், இன்னொரு பாக்கெட் என் பையன் வரையில் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாக்கெட் மட்டும் வந்து பண்ண போகிறேன். நாளைக்கு வந்து எங்கள் அண்ணி வீட்டுக்கு போகிறேன், அதனால் சரி கொண்டுட்டு போகலாம் அப்படின்ட்டு. ஏன்னா எப்படி இருந்தாலும் ஏதாவது வாங்கிட்டு போகணும், அதுக்கு நம்மளே வீட்டில் ஏதாவது செஞ்சு கொண்டு போயிடலான்ட்டு. இன்றைக்கி வந்து இது இருக்குது சோதா, அதனால் நம்ம இதை செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் ரெடி பண்ண போகிறேன். ஒரு பாக்கெட் தான் ரெடி பண்ண போகிறேன். ஏன்னா ஸ்வீட்டில் பிடிச்ச ஸ்வீட்டு எனக்கு வந்து குலோப்ஜாமுன் தான். குலோப்ஜாமுன் பிடிக்காத ஆள் இருக்க மாட்டாங்க மெயினாக. இதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து ஜீரா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து நான் வந்து நிறைய ஜீரா இருக்கிற மாதிரி பண்ண மாட்டேன், ஏன்னா அது நிறைய வேஸ்ட் ஆகிரும் அப்படிங்கிறதுக்காக. அதுக்கு வந்து 2 கப்பு, இந்த ஒரு பாக்கெட்டுக்கு வந்து நான் 2 டம்ளர் அளவுக்கு சுகர் இருந்து எடுத்துக்கிறேன். அதனால 2 டம்ளர் தண்ணி. அதில் போட்டிருக்கபடியெல்லாம் நான் வந்து செய்ய மாட்டேன், ஏன்னா எனக்கு வந்து இனிப்பு ரொம்ப இருந்தால் பிடிக்காது. அதனால் இப்போ இதில் 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன்னா அதே டம்ளரில் 2 டம்ளர் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். நான் ஆக்சுவலாக 1.5 தான் போடுவேன், எனக்கு ஜீராவே மிச்சம் இருக்காது. அந்த அளவுக்கு ட்ரை குலோப்ஜாம் மாதிரி தான் மேக்ஸிமம் வந்து போடுவேன். இதில் இது 1 டம்ளர், இன்னொரு டம்ளர் எடுத்துக்கலாம்.
ஏன்னா பசங்க என்ன பண்ணுவாங்கன்னா குலோப் ஜாமுனை ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு இந்த ஜீராவை வந்து கீழே ஊற்றிடுவாங்க. அது எதுக்கு வேஸ்ட்டாக போகணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த மாதிரி வந்து பண்ணுவேன். இது 2 டம்ளர். ஓகே, இது வந்து கொதிக்கட்டும். இது வந்து ரொம்ப வந்து கொதிக்கலாம் அவசியம் இல்லை. ஒரு 10 நிமிஷம் நல்லா, அதாவது சர்க்கரை வந்து நல்லா கரைஞ்சி அந்த பிசுபிசுப்பு தன்மை வர்ற வரைக்கும் கொதிச்சா போதும். இதில் வந்து நீங்கள் ஃபுட் கலர் வேணுனாலும் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை ஏலக்காய் வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் ரெண்டுமே போடலை. இதுக்கு வந்து நிறைய தண்ணி ஊற்றிடக்கூடாது, டக்குன்னு வந்து உங்களுக்கு தண்ணி நிறைய போன மாதிரி ஆயிடும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைஞ்சு பார்த்துக்கோங்க. அது மாதிரி ரொம்ப சப்பாத்தி மாவு மாதிரி ஃபோர்ஸெல்லாம் பிசையக்கூடாது, மைல்டாக பிசையணும். இப்போ தான் உங்களுக்கு குலோப்ஜான் வந்து நல்லா சாஃப்டாக கிடைக்கும். நெய் பார்த்தீங்கன்னா தெரியும், நான் நேற்று எடுத்தேன் இல்லையா, எவ்வளோ இல்லை சூப்பராக இருக்குது பாருங்கள். நெய் நம்ம வீட்டிலே எடுக்கக்கூடிய நெய் வந்து எவ்வளோ சூப்பராக வந்து இருக்குன்னு பாருங்கள். நல்ல வாசமாக பியூர் நெய், பசு நெய், செம்ம வாசமாக இருக்குது. இது எல்லாத்தையுமே உருட்டி முடிச்சிட்டேன். இப்போ இங்கே வந்து எண்ணெய் காய வச்சுருக்கேன். இங்கே வந்து இந்த சக்கரை பாவு வந்து கொதிச்சுக்கிட்டு இருக்கு. டக்குன்னு வந்து பொரிச்சு எடுத்துடலாம். இது வந்து எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறம் அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு கருகாமல் உள்ளேயும் நல்லா வந்து சாஃப்டாக வரும். எடுத்ததுக்கப்புறம் நம்ம இதில் போட்டுக்கலாம். இது இன்னும் ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். குலோப்ஜான் முன்னாடியெல்லாம் எனக்கு அந்தளவுக்குலாம் போட தெரியாது. நான் எப்படி போட்டாலும் அது வந்து வெடிச்சிரும். இப்போ வந்து அந்தளவுக்கு வெடிப்பெல்லாம் இல்லை, ரொம்ப நல்லாவே இருக்குது. அதுவும் முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா வெடிச்சிருமோ என்னமோன்ட்டு ஒரு 2-3 தான் போட்டு எடுத்துகிட்டு இருப்பேன். இப்போ வந்து கொஞ்சம் நல்லாவே வர்றதுனால கொஞ்சம் கூட எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் நல்லாவே பொரித்து எடுத்தாச்சு. என் ஹஸ்பண்டும் வந்துட்டாங்க. அவங்கக்கிட்ட பேசிக்கிட்டே நான் வந்து குலோப்ஜாமுனை போட்டு எடுத்துக்கிட்டு இருந்தேன். அவங்க பார்த்தீங்கன்னா அப்படியே நைட்டு டின்னருக்கு பன்னீர் கிரேவி சப்பாத்தி ரெடி பண்ணலாம் சொல்லியிருந்தாங்களா. சரி, அவங்க அப்படியே வந்து என்கிட்ட பேசிக்கிட்டே வெஜிடபிள்ஸ்லாம் அதை வெங்காயம்லாம் கட் பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அவங்க வந்து அதை கட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. நான் இங்கே வந்து குலோப்ஜாமுன் சூப்பராக வந்து போட்டு எடுத்துக்கிட்டு இருந்தேன். சூடோடு சாப்பிட்றதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுவும் போட்ட உடனே எடுத்து சாப்பிடணும், ரொம்ப ஊறிடாமல் இருக்கும்லே, அந்த ஸ்டேஜில் இருக்கும்போது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு 4-5 சாப்பிட்ருவேன். அதுக்கப்புறம் ரொம்ப பெருசாக விரும்ப மாட்டேன். குலோப்ஜாமுன் போட்டு முடிச்சிட்டேன். அதை வந்து ஒரு ஓரமாக அதுக்கிட்டன்னு மூடி வச்சுட்டேன். உங்களுக்கே தெரியும், ஜீரா இப்போவே பாருங்கள் கம்மியாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே சப்பாத்தி மாவு ரெடி பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் பன்னீர் வந்து ஃப்ரீசர்லேருந்து எடுத்து வச்சுருக்கேன். முதலே எடுத்து வச்சுட்டேன். இது வந்து நான் வீட்டிலேயே ரெடி பண்ணதான். இது எப்படி ரெடி பண்ணேன் அப்படிங்கிறதுலாம் ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன். லிங்க்கு கீழே கொடுக்குற செக் பண்ணிங்க. என் ஹஸ்பண்ட் வந்து வெங்காயம்லாம் கட் பண்ணி கொடுத்துட்டாங்க. அப்படியே சைட் பை சைடு வந்து நான் வந்து பன்னீர் கிரேவியும் நான் வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த பன்னீர் கிரேவி ரெசிபி வேணும்னா சொல்லுங்கள், இன்னொரு நாளைக்கு நான் டீட்டெயிலாக ஷேர் பண்ணுறேன். இப்போ வந்து குலோப்ஜான் போட்டதே கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. ஏன்னா வெளியில் வந்து மழை தூரிக்கிட்டு இருக்கனால நான் போய் கடையில் போய் ஆயில் வாங்கிட்டு வர முடியல. ஆனால் ஒரே மாதிரி தான் நமக்கு பெய்யுது. வெளியில் மழை விடவே இல்லை, பெஞ்சிக்கிட்டே இருக்குது ஒரே மாதிரி. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா என் ஹஸ்பண்ட் வந்து சப்பாத்தி தேய்ச்சி கொடுத்துட்ருக்காங்க. நான் இந்த பக்கம் போட்டுக்கிட்டு இருக்கேன். ஒரு பக்கம் வந்து பன்னீர் கிரேவி நான் ஆல்மோஸ்ட் ரெடி பண்ணியாச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா கடைசியாக மல்லித்தலையும் போட்டு இறக்கிட்டோம்னாக்கா ரொம்ப நல்லாயிருக்கும். மல்லித்தலை இல்லை, அதை ஆக்சுவலாக கஸ்தூரி மெத்தி தான் வந்து போடணும். என்கிட்ட அது இல்லைங்கிறதுனால நான் மல்லித்தலை வந்து போட்டிருக்கேன். இந்த பக்கம் சப்பாத்தியுமே போட்டு நான் சுட்டு எடுத்துட்டேன். எல்லா வேலையும் சீக்கிரம் முடிச்சுட்டா எல்லோரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டுட்டு ஒரு மூவி ஒன்று பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா வெளியில் தான் எங்கேயும் போக முடியல. சரி, வீட்டுக்குள்ளே உட்காந்தாவது எதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் அதுக்கு சேர்ந்து வேலை செஞ்சால் மட்டும்தான் நம்ம எல்லாமே வந்து டக்குன்னு முடியும்.
வீராக்கும் சாப்பாடு வச்சுட்டு அப்படியே நாங்கள் எல்லாருமே சேர்ந்து உட்காரலாம்னு சொல்லி இது பெட்ஷீட்டை கீழே விரிச்சவாளே அதிலே உட்காந்து, ஏன்னா தரையில் உட்காரவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் மூவி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் சேர்ந்து உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம். சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் கிச்சன் வேலையை முடிச்சுட்டு தான் நான் மூவி பார்க்க வருவேன்னு வந்து சொல்லிட்டேன். என் ஹஸ்பண்ட் கூட சொன்னாங்க நாளைக்கு வந்து விளைக்கலாம் அப்படின்ட்டு. எனக்கு வந்து கிச்சன் வேலையை போட்டு வச்சுட்டு எந்த படம் பார்க்குறதுக்கும் இன்ட்ரெஸ்ட் இல்லை. அதனால் யாராவது எனக்கு ஹெல்ப் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். பாப்பா வந்து நான் விசில் சர்வ் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லியிருந்தா. இப்போல்லாம் வந்து அவள் தான் லீவுனா எனக்கு பாத்திரம் விலைக்கு கொடுக்குறான் நைட்டு மட்டும். அவள் பாத்திரம் கழுவிட்டு நான் வந்து கவுண்டர் டாப்பெல்லாம் க்ளீன் பண்ணிடலாம்னு சொல்லி நான் அந்த வேலையை வந்து பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஏன்னா பசங்களுக்கும் கொஞ்சம் வேலையில் வந்து நம்ம கற்றுக் கொடுக்கணும். அது ஆம்பளை பையனாக இருந்தாலும் சரி, பொம்பளை பசங்களாக இருந்தாலும் சரி, 2 பேருக்குமே அதை செய்ய தான் வேணும். பிள்ளைகளை கஷ்டமே தெரியாமல் வளர்க்கணும்னு சொல்லி பெற்றவங்க நிறைய கஷ்டப்படுறாங்க. அந்த மாதிரி இல்லாமல் பிள்ளைகளுக்கும் எல்லா கஷ்டங்களையும் வந்து சொல்லி கொடுத்து தான் வளர்க்கணும். ஏன்னா நம்ம வந்து அவங்க கஷ்டப்படக்கூடாதுங்கிறக்காக நம்ம வாழ்க்கை ஃபுல்லாக கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கிற மாதிரி அவங்கள வேலை பார்க்காம வச்சுருந்தாலும் அவங்களுக்கும் அது ஃப்யூச்சரில் கஷ்டமாக முடிஞ்ச வரைக்கும் சின்ன சின்ன ஹெல்ப்பை வந்து வீட்டுக்கு பண்ணி கொடுக்கலாம். அதில் வந்து பெரிய தப்பு கிடையாதுன்னு நான் என்னோடய கருத்தை வந்து சொல்கிறேன். ஆனால் எல்லா பசங்களும் பார்ப்பாங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. என்னோடய பசங்கள்கிட்ட ஒரு சில விஷயத்த சொல்லலாம், அவங்க வந்து முடிஞ்சால் ஹெல்ப் பண்ணி கொடுப்பாங்க. அப்படித்தான் என் பையனும் வரும்போது இந்த துணி காய போடுறது இந்த மாதிரி சின்ன சின்ன வேலையில் அவன்கிட்ட சொன்னால் அவன் வந்து செய்வான். வெளியில் போகிறது, கடைக்கு போகிறது, இந்த மாதிரி வேலை சொன்னால் அவன் வந்து செய்வான். வீட்டில் உள்ள வேலையை வந்து பாப்பா வந்து எனக்கு மேக்ஸிமம் கிச்சனில் உள்ள எல்லாமே ஹெல்ப் பண்ணி கொடுத்துருவா. நான் இல்லைன்னா எனக்கு முடியலன்னா கூட கவுண்டர் டாப் முதற்கொண்டு எல்லாம் க்ளீன் பண்ணி நீட் பண்ணி வச்சுருவா. அது போக ஏதாவது சட்னி அரைக்கணுமே அவள் அரைச்சிருவா. அதனால் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்கும். அப்படிங்கிறதுனால அவளுக்கும் சின்ன சின்ன விஷயங்களை நான் கற்றுக் கொடுத்து கிச்சன்லேயே நின்று வந்து அவளும் வேலை பார்க்குறனால நம்மளும் ஏதாவது பேசிக்கிட்டே அவங்ககிட்ட வேலை பார்க்கலாம். அவள் வந்து எல்லாமே முடிச்சிட்டா. பாத்திரம்லாம் வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே கிச்சன் டவல்லாம் வந்து வாஷ் பண்ணி காய போட்டுட்டு சிங்கையும் நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணிவிட்டா. பாத்திரம் எல்லாமே கம்ப்ளீட்டாக விளக்கிட்டா. கவுண்டர் டாப்புமே எனக்கு நான் தொடச்சி முடிச்சிட்டேன். இப்போ பால் மட்டும் ஆற்றிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மீதி பாலை சூடு பண்ணி வச்சுருக்கேன். நாளைக்கு உரம் குலோப்ஜான் பாருங்கள், ஒரு 1 ஹவருக்குள்ளேயே அவ்வளோ ஜீராவை வந்து இழுத்துருச்சு. இவ்வளவுக்கு தான் நான் வந்து எப்போவுமே போடுவேன். வந்து பார்த்திங்கன்னா இன்னுமே பெஞ்சிக்கிட்டே தான் இருக்குது. ரொம்ப ஹையாக வந்து கிடையாது, ஓரளவுக்கு நார்மலாக ஒரே மாதிரி மதியானத்துலேருந்தே வந்து மழை பெஞ்சிக்கிட்டு தான் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த விளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதோட இந்த விளாகை நான் முடிச்சுக்கிறேன். இந்த விளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய்.